படம் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, வேற லெவலுங்க. இவன் சொல்லவா வேணும், வேற லெவல். நல்லா இருக்குங்க. ஒரு சிக்கலான உறவை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஸ்பாஸ்டிக்ஸ் சில்ட்ரனை வந்து கேர் டேக்கிங்கில் இருக்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான மன ஓட்டங்கள் எல்லாம் நுணுக்கமாக சொல்லியிருக்காரு. ஒரு சிங்கிள் டோன்லேயே பண்ணியிருக்காரு. கிட்டார் மியூசிக், பேஸ் கிட்டார் ரொம்ப நல்லா இருக்கு. அவரு கேட்கவே வேண்டாமே, ஒரு ஜீனியஸ் அவர். இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே தெரியுது. படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக மம்புட்டி சாரும் அப்புறம் அந்த தங்கமீன்களில் நடித்த பொண்ணு சாராவும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. படம் பார்த்து ஆக்சுவலாக கிளைமேக்ஸ்லாம் அப்படியே கண்ணெலாம் கலங்கிச்சு. அதனால தான் மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்தேன் வெளில வரும்போது. அதாவது வேறு மாதிரியான படம் இது. தமிழ் சினிமாவில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கதை. இந்த மாதிரி கதை வந்ததே கிடையாது. மம்முட்டி சார் வந்து ஒரு 10 years பேக் முன்னாடி வந்து நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டருமே நல்லா இருந்தது. படம் டோட்டலாக சூப்பராக இருக்குது. டோட்டலாக செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ சான்ஸே இல்லைங்க. சத்தியமாக இந்த மாதிரி படம் ஏஆர் ரஹ்மான் இல்லை, இளையராஜா இல்லை, இவரால் மட்டும்தான் போட முடியும். பயங்கரமாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. செம்ம சான்ஸே இல்லை. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஒரு அவேர்னஸ் மூவி, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க படம். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி செமையாக இருக்கு. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கு. நைஸ் படம், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுமா. இந்த மாதிரியான ஒரு படம் பார்ப்பது என்பது ரொம்ப மிக மிக கடினம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் இந்த 2-2.5 மணி நேரம் வந்து உட்கார்ந்து எங்களால் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நல்லா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் இது வரைக்கும் எனக்கு 62 வயசாகுது பார்த்தது. மோகன் படம் சூப்பர். மம்முட்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் சூப்பர். படம் நல்லா, ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு. அருமையான கதை. நல்லா இருந்துச்சு. சூப்பர். மம்முட்டி ஆக்டிங் சூப்பர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். குறிஞ்சி மலர் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காங்க. கிரேட். ராமுக்கு ஒரு சல்யூட். படம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த படத்தை பார்க்கும்போது எல்லாருடைய மனசையும் இலக வச்சு ஒரு பிராட் மைண்ட பப்ளிக் சொசைட்டில ஒரு பிராட் மைண்டை வந்து பரப்பிடுது. இது எல்லாரும் இதை பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப கொஞ்சம் பிராட் மைண்டோட இருப்பாங்க. இப்போ சொசைட்டில இந்த மாதிரி கஷ்டங்கள் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சு அவங்கள பார்த்தா கூட கொஞ்சம் இறக்கப்பட்டு உதவி பண்ணி, அவங்க ஃபேமிலியில இருந்தாலும் அங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி எப்படி வாழணும்னு கத்துட்டாங்க. சமுதாயத்தில் சில தவறுகள் நினைக்கிறோம், அதெல்லாம் தவறுகள் இல்லை, அதெல்லாம் இயற்கையினுடைய தேவைகள். அதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சென்ஸை தன்னுடைய எழுத்தும் இயக்கம் மூலம் ராம் பண்ணியிருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அனைத்துமே கலர் மியூசிக் யுவன் சங்கர் நல்லா இருக்கு. ஆடை அலங்காரம் வீணா சங்கர் நாராயணன் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. மம்முட்டி ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அப்படியே நேச்சுரலா அவரு காமா உட்கார்ந்துட்டு வெறும் அப்படி பாக்குறாரு, உட்கார்றாரு, அதுவே கம்யூனிகேட் ஆகுது. அதுவே நடிப்பாரு தனியா. அதுதான் ரொம்ப கஷ்டமான நடிப்பு. அதாவது வெறும் இருக்கணும், ஆனா எல்லாம் கம்யூனிகேட் ஆகணும். அந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் அவ்வளோ கம்யூனிகேட். அது ஆச்சரியமா இருக்குது. பாப்பா ஐயோ சூப்பர். அது ரொம்ப நேச்சுரலாக நடிக்கிறது. இயற்கையிலே அந்த பாப்பா அப்படித்தான் இருக்கா, அது எப்படி இருக்குன்னு தெரியாது. நல்ல பாப்பாவான்னு தெரியல. ஆனால் இங்கே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுலாம் ரொம்ப பிரமாதம் நடிக்க நல்லா படிக்குது. அந்த ஈனமான குரல் எல்லாம் காமிக்கிறது ரொம்ப பிரமாதமாக நல்லா பண்ணியிருக்கு பாப்பா. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ரொம்ப பிரமாதம். இப்போ இந்த படத்தில் யுவன் சங்கர் வந்து 2-3 பாட்டு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். 3 பாட்டும் ரொம்ப டைம் இல்லை. செத்து போச்சு மனசுங்கிற பாட்டுலாம் ரொம்ப மெலடியா இருக்கு. இன்னொரு தங்கமேன்னு மம்முட்டி பாடுற ஒரு பாட்டு, அதுவும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்ல ஒரு டியூனா மெலடி நல்லா இருக்கு. மெலடியாவே இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் ஃபினிஷிங் மியூசிக் கூட யுவன் சங்கர் ராஜா கடைசியில் காமிக்கிற மியூசிக்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. படத்தினோட பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அப்படியே ரொம்ப நேச்சுரலா ஆங்கில படத்துக்கு ஈக்குவலா ஒரு டிவி ஓடிட்டு டிவி சத்தம் மட்டும் கேட்கறது. மற்ற கொச்ச மற்ற சத்தங்கள்லாம் கேட்கறது கிடையாது. எங்கெங்க சவுண்டு கொடுக்குமோ அங்கதான் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. யுவன் சங்கரோட மியூசிக் ரொம்ப நேச்சுரலாகவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். இந்த படத்துக்கு சூட்டபிளா இருக்கு. ராமுடைய இயக்கம் சொல்லவே வேண்டாம். ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ஒரு புது விதமா இருக்கு. அத்தியாயம் 12 அத்தியாயங்களை சொல்லி அதுல 12 கருத்துக்களை, இயற்கையினுடைய கருத்துக்களை சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டக்குன்னு அவரு கட் பண்றாரு. எடிட்டிங் எல்லாம் ஒவ்வொரு இதுலயும் தட்டு ஒரு சீனை காமிக்காரு. டக்குன்னு அதுல இருந்து ஒரு அடுத்ததுக்கு போகும்போது ஒரு பெரிய விஷயமே அந்த கதைக்குள்ள கம்யூனிகேட் ஆகுது. ஒரு பெரிய விஷயமே, ஒரு மாற்றமே அதுல ஈஸியா கொண்டு வந்துடுறாரு. ஆனா ரொம்ப சீக்கிரம் படம் வேகமா போறது. ஆனா ஒவ்வொரு இடமும் விறுவிறுப்பா போயிட்டே தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அடுத்து எப்படி வருமா முடிவு நல்லபடியா முடிவு வரணுமே நான் ஒருத்தருடைய மனசுல ஏக்கம் இருக்கு. பேடா கொண்டே முடிச்சிடக்கூடாது, தற்கொலை பண்ணின்ற இப்படிதான் இருக்கு. அந்த பொண்ணை யாரும் கெடுக்கிற மாதிரி காமிச்சிடக்கூடாது. இப்படிலாம் பயந்துகிட்டே தான் படத்தை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி அந்த பயங்கள் எதையுமே மனசுல கொடுக்காம பாக்குற மக்களுக்கு எதிர்பார்ப்பை கரெக்டா ஃபில்லப் பண்ணி தந்திருக்காரு. நம்முடைய இயக்கம் நல்லா இருக்கு அந்த விதத்துல.